இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ஆக்வர்டாக தான் இருக்க போகுது, அதில் எந்த மாற்றமே கிடையாது. எடுத்த உடனே எந்த விஷயத்துலையும் யாரும் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகவே போகிறதில்ல. அது திருப்பி பண்ண தான் அந்த கான்ஃபிடென்ஸ்ன்றது பில்ட் ஆகும். அதே தான் இந்த விஷயத்துலையுமே. உங்கள் க்ரஷ் பக்கத்தில் போய் பேசணும்னு போகும்போது ஒரு ஆக்வர்ட் ஃபீலிங் இருக்கா, பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். தட் இஸ் த ரியாலிட்டி. செகண்ட் ஒன், உங்கள் க்ரஷ் ஒரு கடவுளோ இல்லை கடவுளின் பிறவியோ கிடையாது. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் தான், பார்த்துக்கோங்க. அவங்களுக்கும் ஒரே ஃபீலிங் தான் இருக்க போது, அதே இன்செக்யூரிட்டிஸ் இருக்க போது. அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் சரி, அதே ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்கும் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்றத உங்கள் மண்டையில் நீங்கள் நல்லா ஏற்றிக்கோங்க. அடுத்து போய் பேச போகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை பேசினா இதாகிருமோ, ஒருவேளை பேசினா அதாகிருமோன்னு சொல்லி நீங்கள் ஓவர் அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்குள்ள நர்வஸ்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். ஸோ ஓவர் அனலைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இருக்காங்க, அவங்க க்ரஷ்ஷை பார்த்தோன்னே அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்படி போய் தயவு செய்து ஒளியாதீங்க. இப்படி நீங்கள் ஓடி போய் ஒளியிறனால உங்களுக்கு நர்வஸ்னஸ் தான் இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதா, போங்க, கேஷுவலாக போங்க, ஹாய், ஒரு பாய் அப்படின்றத சொல்லுங்கள், தப்பே கிடையாது. இது மாதிரி சின்ன கான்வர்சேஷன் பண்ண உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். உங்கள் க்ரஷோட ஃப்ரெண்ட்ஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கும்பல் மாதிரி நீங்கள் சேர்ந்து சுற்றலாம். நீங்கள் ஸோ அவங்க கூட பேசுகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும், நிறையா சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கூச்சம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகி போயிடும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கோங்க. இதில் முக்கியமான பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அவளுக்கு நீங்கள் மொக்க போட்டு ஃப்ளர்ட் பண்ணாதீங்க. இது விஷயத்தை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம், இல்லை அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு கிளாஸ்லேயோ நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, இல்லை கேன்டீனில் உட்காந்துருக்காங்க, ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா எதை பற்றி பேசணும் அப்படின்றத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் க்ரஷ்ஷுக்கு இந்த விஷயம் பிடிக்கும் நினச்சிக்கிட்டு அதை சம்மந்தமாக பேசாதீங்க. உங்களுக்கு எந்த விஷயத்தில் உங்களுக்கு சரளமாக அப்படியே ஃப்ரீயாக அந்த கான்வர்சேஷன் போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு எதில் பேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அது சம்மந்தமாக நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஏன் அது பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அப்படியே வார்த்தைகள் சரளமாக வந்துக்கிட்டே இருக்கும், எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆக மாட்டீங்க. ஸோ பேசணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் பேசுங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்கள். இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லலாம். உங்கள் க்ரஷ் பக்கத்தில் இருக்காங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறையா டிப்ஸ், நிறையா ஐடியாஸ் இது சம்மந்தமாக உங்களுக்கு நான் நிறையா ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.